இன்றைக்கி கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசனை திமுகவினர் யாரும் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் கோ தளபதி அறிக்கை வெளியிட்டது தான் இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்குது. அதற்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது. மதுரை தொகுதிங்கிறது காலங்காலமாக திமுக போட்டியிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொகுதி. கூட்டணி கட்சி கூட பெரும்பாலும் திமுக விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் கடந்த முறை சு வெங்கடேசனுக்காக திமுக அந்த தொகுதியை விட்டு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகரத்தோட மாவட்ட செயலாளர் கோ தளபதியோட தாயார் மாரியம்மாள் இறக்கும் பொழுது கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்கல. அதன் பிறகு மதுரைக்கு வரும்பொழுது கூட கோ தளபதியோட வீட்டுக்கு போயிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவிக்கல. அதே போல் மதுரையோட இன்னொரு மாவட்ட செயலாளர் மணிமணனுடைய தந்தை சேதப்பட்டி முத்தையா முன்னாள் சபாநாயகர் அவர் இறக்கும் பொழுது கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்கல. ஆனால் மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசனுடைய தந்தையார் ராமசுப்பு இறக்கும் பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறுநாளே சு வெங்கடேசனுடைய வீட்டுக்கு வந்து ஆறுதல் தெரிவித்தார். அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சு வெங்கடேசனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். இந்த தருணத்தில் மதுரை மாநகருடைய மாவட்ட செயலாளர் கோ தளபதி அறிக்கை வெளியிட்ட விஷயம்தான் திமுக வட்டாரத்திலும் சரி கம்யூனிஸ்ட் வட்டாரத்திலும் சரி பெரிய அளவில் தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு.